இந்த கூட்டத்திலே தேனியிலே நடைபெறக்கூடிய இந்த மிகச்சிறப்பான ஒரு கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு நாடாளுமன்றத்திலே பணியாற்றக்கூடிய அவர் எப்பொழுதுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களின் குறைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை மிக எளிய நடையிலே கேட்கக்கூடியவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே, அதே நேரத்திலே ஒரு நகைச்சுவை உணர்வோடு அங்கே நாடாளுமன்றத்திலே எடுத்து வைக்கக்கூடிய திறமை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் தான் உங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள். ஒரு முறை ரயில்வே பற்றி அவர் நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது நிறைவேறவில்லை என்ற அந்த சலிப்பை அங்கே வெளிப்படுத்த வேண்டும், கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அதையும் ரசிக்கக்கூடிய வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே ஒரு ட்ரெயின் கேட்கிறார். அந்த ட்ரெயினை கேட்டுட்டு அவர் சொல்கிறார், நான் சின்ன வயசுல இருந்து இந்த ட்ரெயினை கேட்டுக்கிட்டு இருக்கோம், எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ட்ரெயினை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சொன்ன பொழுது அவையே அந்த நகைச்சுவையை கேட்டு சிரித்தது. அந்த அமைச்சருக்கு நிச்சயமாக எட்டியிருக்கும், அப்படியாவது அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு காத்திருக்கிறோம். இப்படி எந்த கழகம் அறிவிக்கக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் முன்னிலையிலே வந்து நின்று அந்த நாடாளுமன்றத்திலே போராடக்கூடிய ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். அவர் இன்று இங்கே நடத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இங்கே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகளை பற்றி எடுத்து மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. நேற்றுதான் நாடு போற்றக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய, எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய, ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து வைத்துவிட்டு 5வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இங்கே பேசிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள், தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னபோது, எப்படி ஆட்சி கைக்கு வந்துவிட்டது, வெற்றி காதுகளுக்கு வந்துவிட்டது, ஆனால் ஆட்சி பொறுப்பை முதலமைச்சர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து இந்த தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றிலிருந்து, கோவிட் தொற்றிலிருந்து அந்த மக்களை எப்படி பாதுகாப்பது என்று கூட்டங்களை நடத்த துவங்கிய முதலமைச்சர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். இது நான் கண்கூடாக பார்த்த உண்மை. வெற்றி என்ற அறிவிப்பு வந்துவிட்டது, ஆனால் இன்னும் பதவி ஏற்றுக்கொள்வதற்கான சில தினங்கள் இருக்கிறது. அவரை சந்திக்க சென்ற போது அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு இந்த தமிழ் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று கூட்டம் போட்டு
அந்த அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி மக்களை பாதுகாத்த தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் அதே காலகட்டத்திலே பிஜேபி ஆட்சியிலே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே வந்த செய்திகளை பார்த்தீர்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியாமல் ஓடக்கூடிய ஆறுகளிலே, நீர்நிலைகளிலே, புனித கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த நதியிலே கூட மக்களுடைய சடலங்களை எடுத்து எரிந்து அது மிதந்து கொண்டு வந்த அந்த அவலங்களை எல்லாம் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே மக்களை சேர்த்து கொள்ள கூட வழி இல்லாமல், வகை இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல், அங்கே வெளியில நிற்கக்கூடிய வாகனங்களில் எல்லாம் ஆட்டோக்களாக இருக்கட்டும், வண்டிகளாக இருக்கட்டும், கைவண்டிகளாக இருக்கட்டும், ரிக்ஷாக்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் கோவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஹாஸ்பிட்டலோட வெளியில அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ஸை சொந்தக்காரங்க கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கொடுமைகளை எல்லாம் நாம் பார்த்து ஊடகங்களின் வழியாக தெரிந்து கொண்டு, நல்ல வேளை இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது, நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று நினைக்கக்கூடிய, அந்த பாதுகாப்பை உணரக்கூடிய அந்த தருணத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்த முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எத்தனை போராட்டங்கள், இந்த 4 ஆண்டுகள் என்பது சாதனை செய்திருக்கக்கூடிய ஆட்சி மட்டும் இல்லை. எத்தனையோ போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்றால் அது மிக இல்லை. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களுக்கு இன்னைக்கு நேத்து இல்லை, நம்மோடு காலம் காலமாக பகை. ஏனென்றால் இது ஒரு வர்க்க போராட்டம், இன போராட்டம், மொழி போராட்டம், ஆதிக்க போராட்டம். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்களின் மீது, திராவிட இனத்தை சார்ந்த மக்கள் மீது திணித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கையிலே எடுத்திருக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு திடீர்னு நாடு நாட்டுப்பற்று எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க கொண்டாடக்கூடிய தலைவர்கள் சிறைக்கு செல்லவில்லை, இந்த நாடு விடுதலை அடைவதற்காக போராடியதில்லை. சிறைக்கு சென்ற ஒருத்தர் 2 பேர் கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர்கள் தான் பிஜேபியிலே, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் திராவிட இயக்கம் இந்த நாட்டு மக்களின் விடுதலையை தாண்டி, இந்த மக்கள் விடுதலை பெற்றால் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சமூக போராட்டத்தை கையிலே எடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு ஒரு காலகட்டத்திலே நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, நம்ம வீட்டு பெண்கள் படிக்க முடியாது. சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ மெடிக்கல் காலேஜில் போய், மருத்துவ கல்லூரியில் போய் டாக்டர் ஆக முடியும். நம்ம வீட்டு பிள்ளைங்க சமஸ்கிருதம் படிக்கிறது இல்லை. இப்போ கொண்டு வந்து திணிக்கிறாங்க சமஸ்கிருதம் படின்னு. அது படித்து யாருக்கு என்ன பயன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரே ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அரசு பதவியில் இருப்பார்கள், நீதிபதிகளாக இருப்பார்கள், கலெக்டரா இருப்பாங்க, உதவி கலெக்டரா இருப்பாங்க. அது யார் என்று உங்களுக்கு தெரியும். வேற யாருக்கும் வாய்ப்பு கிடையாது, வசதி கிடையாது, படிக்கக்கூடிய வழி கிடையாது, நாம் சமமாக நடத்தப்பட்டதில்லை. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி உடைத்து விட்டு தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் எந்த வீட்டு பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி காட்டி இருக்கிறோம் என்றால் அது திராவிட இயக்கத்தால், திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியால் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி நம்முடைய இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்காக போராட தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம்.
அந்த இயக்கத்தின் தலைவர்களாக, தலநாயகர்களாக இந்த மண்ணிலே தோன்றிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை இந்த மக்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து கையிலே எடுக்கக்கூடியவர்கள். நாம் எத்தனையோ சாதனைகளை பற்றி பேசலாம். விடியல் பயணம், பெண்களுக்கு பேருந்திலே கட்டணம் இல்லாத பயணம். மாவட்ட கழகத்தின் செயலாளர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், மகளிர் உரிமை தொகை 1,14,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தரக்கூடிய திட்டங்கள். ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து தருவதற்கு இந்த மாநிலத்திற்கு அடிப்படையில் தேவையான ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய உரிமைகளை மட்டும் இல்லை, தென்னாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுடைய உரிமைகள், பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய, அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு நான் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள். நீங்க கூட கேட்கலாம், நிறைய பேருக்கு தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் வராத ஒரு பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு. அதை பத்தி ஏன் முதலமைச்சர் இவ்வளவு கவலைப்படுகிறார், இவ்வளவு கொந்தளிக்கிறார், இவ்வளவு பேசுகிறார் என்று? எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். ஏன் அதை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி? அது பாண்டிச்சேரி இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. 39, பாண்டிச்சேரியை சேர்த்து 40. 39 எம்பிக்கள் அங்கே டெல்லியிலே நாம் நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் இருக்கிறோம். ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நின்று அந்த கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறோம். நாங்க சொல்லக்கூடிய கருத்தை அவங்க கேட்கலன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மன்றத்திலே அமளியில் ஈடுபடுகிறோம். பதில் கிடைக்கும் வரை போராடுகிறோம். இல்லை என்றால் அங்க ஒரு பெரிய வெள்ளன்னு சொல்லுவாங்க, அந்த நாடாளுமன்றத்திற்கு இடையில் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சென்று நாங்கள் அங்கே அமளியிலே ஈடுபடுகிறோம். அந்த மன்றத்தை நடத்த விடாமல், எங்களை மீறி நடத்த முடியாமல் அங்கே ஸ்தம்பிக்க செய்கிறோம். 5 மாசமா வரல, 100 நாள் வேலை இல்லையா, பணம் வரல. பல முறை கேட்டோம். நிதியமைச்சரோடு நானும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைக்கிணங்க, ஆணைக்கிணங்க சென்று பல முறை கடிதம் கொடுத்தோம். செய்து தருகிறேன் என்று சொன்னார்களே தவிர செய்யவில்லை. ஒரு நாள் உங்களுடைய எம்பி அவர்களும் இருந்தார்கள். நாடாளுமன்றத்திலே இதற்காக கேள்வி எழுப்பி சரியான பதில் கிடைக்காத நேரத்திலே அங்கே அந்த வெல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நின்று நாங்கள் அந்த அவையை ஒத்திவைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிய பிறகுதான் 39 பேர் இருந்தோம். அதனால அவை நடத்த முடியவில்லை. எங்கள் குரலை தாண்டி அவர்களால் அவையை நடத்த முடியவில்லை. அவை நிறுத்தப்பட்டது. அமைச்சர் இறங்கி வந்து எங்களோடு பேசினார். பேசி 1 மாசத்துக்குள்ள அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். நம்முடைய முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு
பதில் கிடைத்தது. இப்பொழுது அந்த பணம் கிட்டத்தட்ட 3000 கோடி இன்று தமிழகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. இது 39 பேர் இருந்து போராடும் போது கிடைக்கக்கூடிய நியாயம். டீலிமிட்டேஷன் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு மாநிலத்தில் எத்தனை மக்கள் தொகை இருக்கு அப்படின்ற கணக்கை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே எத்தனை தொகுதிகள், இத்தனை பேர் இருக்காங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி 10 லட்சம் பேர் இருக்காங்களா, 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. அது குறைவாக இருந்தால், சில மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகம். தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சி, நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட இயக்க ஆட்சி. மக்கள் படிக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும் என்று இதையெல்லாம் உறுதி செய்த ஆட்சி. அதனால 2 குழந்தை இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும். குறைவாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நல்ல வேலைக்கு அனுப்புகிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களும் இளம் பெண்களும் போய் வேலை பார்க்கிறார்கள். அந்த நிலை உருவாவதற்கு நாம் இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து சென்றிருக்கிறோம். அதனால் நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. வளரும் நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இத பத்தி எதுவும் கவலை இல்லாத, மக்களை பத்தி கவலைப்படாத சில மாநிலங்கள் இருக்கு. மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையா அதை பத்தி கவலைப்படாது, ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாத மாநிலங்கள் இந்த ஜனத்தொகை மக்கள் தொகை அடிப்படையிலே எடுக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பிலே அதிகமாக அவங்களுக்கு எம்பி கிடைக்கும். இது எப்படின்னா, இன்னைக்கு தான் தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? 95 விழுக்காடுக்கு மேல நம்ம மாணவர்கள் மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனா நல்லா படிச்சு பரீட்சை எழுதுற ஒரு பிள்ளைக்கு ஃபெயில் மார்க் போட்டா சரியா தப்பா? இல்லையா? தப்பு, ஏத்துக்க மாட்டோம். அதே போல நாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம், அதுக்கு தண்டனையாக நமக்கு எம்பியை குறைப்பாங்களாம். வேலையே செய்யாம எக்கேடு கெட்டா என்ன, எனக்கு யார் எப்படி போனா என்னன்னு சில அரசாங்கங்கள் அமர்ந்திருந்தது. அவங்களுக்கு ஜனத்தொகை மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, அவங்களுக்கு எம்பி அதிகப்படுத்தி கொடுப்பாங்களாம். நமக்கு குறையுமா, அவர்களுக்கு ஏறுமா? இது எப்படி நியாயம்? இப்போ 39 இருக்கும்போது சண்டை போட்டு நியாயத்தை வாங்க வேண்டியிருக்கு. அந்த 39 30ஆக 28ஆக குறைந்தால் நம்ம பேசுறதை யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த உரிமையை பாதுகாக்கத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் 39 பேர், இன்னும் அதிகமான திட்டங்கள் கிடைக்கும். 30 பேர் கூட இல்லை. தமிழ்நாட்டை பத்தி நாங்க கவலையே பட வேணான்னு ஆட்சியை நடத்துவாங்க. அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது. தமிழனுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை எந்த காலகட்டத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி மக்களுடைய உரிமைகளுக்காக, நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்காக கேட்குறாங்க சில பேர், ஹிந்தி படிச்சா என்ன? பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ இருக்கு படிக்கிறதுக்கு. இன்று பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு அறிவியல் படிக்க வேண்டி இருக்கிறது, கணக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு காலகட்டத்திலே சரித்திரம் என்பது மாறாத ஒன்று. இன்னைக்கு அதுக்குள்ளேயும் அறிவியல் வந்துருச்சு. அது வந்தவுடன் இன்னைக்கு நினைத்து கொண்டிருந்தோம், உலகத்துல இரும்பு காலம் என்று சொல்லுவது வேற எங்கேயோ
நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருந்தோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு நடந்த அந்த ஆராய்ச்சிகளின் வழியாக தமிழ்நாட்டிலே தான் அந்த இரும்பு காலம் தொடங்கியது, இங்கிருந்துதான் உலக சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறோம். இதையெல்லாம் பிள்ளைங்க படிக்கணும். இப்ப புதுசா கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பள்ளிக்கூடங்களிலே தொழில்நுட்ப கல்வி, தகவல் தொழில்நுட்பம், அதை தாண்டி கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் இதெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் கம்ப்யூட்டர்ஸ்ல மிகப்பெரிய இடங்களிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அறிவியல் அதை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே திருப்பி போய் ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய திட்டங்களை தான் அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிவியல் படி என்கிறோம். நாம் உலகத்தில் எது எதையெல்லாம் உனக்கு தேவையோ, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு எது தேவையோ அதை உணர்ந்து கொள் என்று தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மொழியை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. கர்நாடகால ஒரு இளைஞன் போனை எடுத்து, அவனுக்கு கன்னடா தெரியாது, போனை எடுத்து அங்கே ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒருவரிடம் பேசுவதற்காக அந்த போன்ல சொல்றாரு, நான் சொல்றத மொழி மாற்றம் செய்து அவரிடம் சொல், மரியாதையோடு சொல், எனக்காக பரிந்து பேசு, கனிவோடு பேசு, இதெல்லாம் அந்த போன் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அது கன்னடால அங்கே அந்த ஓட்டுநரிடம் பேசுகிறது, பேரம் பேசுகிறது, ஆட்டோக்காரர்கிட்ட பேசி அதை குறைச்சு அவரும் சரின்னு ஏத்துக்கிட்டு நீ சொல்ற விலைக்கு நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் அண்ணா அண்ணான்னு வேற சொல்லுது. சொன்ன உடனே சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த வண்டியை எடுத்துட்டு போறாங்க. இது அறிவியல். இதை தெரிந்து கொள் என்றுதான் முதலமைச்சர் சொல்கிறார், திராவிட இயக்கம் சொல்கிறது. நீ கன்னடா கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோ, வேற ஏதாவது சமஸ்கிருதம் கத்துக்கோ. சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு யாருக்கிட்ட பேசுவான் அந்த புள்ள தெரியல. ஏன்னா எங்களுக்கு உள்ள விட மாட்டேங்கிறீங்க. இன்னும் வேறமா தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், உள்ள போக முடியும். எத்தனையோ மாநிலங்கள்ல உள்ள போய் சமஸ்கிருதத்தில் யார்கிட்ட பேசுவாங்க? கோயிலுக்குள்ளதான் பேசுவாங்க, உள்ள விட மாட்டீங்க. கத்துக்கிட்டு என்ன பண்றது? அதனால் நம் பிள்ளைகளை பின்னுக்கு இழுக்கக்கூடிய திட்டத்தோடு வரக்கூடியவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் அவர்களை எந்த காலகட்டத்திலும் இங்கே உள்ளே விட்டு விடாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, நாம் தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு வாழ்வதற்காக, வளத்தோடு வாழ்வதற்காக, வேலை வாய்ப்புகளை பெற்றவர்களாக, இந்த உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக, தமிழ் இனத்தை மாற்றுவதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நேற்று அண்ணன் தளபதி அவர்கள் இருந்த மேடையிலே அந்த மூணே விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 3 பேர் அந்த மேடையிலே பேசினார்கள். 5 பேர் பேசினாங்க, 3 பேர் சொன்னதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள. முதலில் ஒரு குழந்தை பேசியது, ஒரு பயனாளி குழந்தை, 5வது வகுப்போ என்னமோ படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேடையிலே என்னுடைய பெற்றோர்கள் கூலி வேலைக்கு போகிறார்கள், எனக்கு காலையில உணவு சமைத்து வைத்து விட்டு போகக்கூடிய வாய்ப்பு வசதி எங்களுக்கு கிடையாது, நேரம் இல்லை, அம்மா வேலைக்கு போனோம். அதனால பல நாள் அந்த குழந்தை பசியோடு பள்ளிக்கு வரும், மதிய உணவு வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய காலை உணவு திட்டம்
வந்த பிறகு எந்த பிள்ளையும் பசியோடு மதியம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தாயும் என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லையே, சாப்பிடாம அனுப்பிட்டனே, மதியம் வரைக்கும் அந்த பிள்ளை பசியோட இருக்குமே என்று எங்கிருந்தாலும் அந்த மதியம் வரும் வரை பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாயை போல தளபதி உங்களை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகளுக்கு மேல் அரசு பள்ளிகளிலே, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் காலை உணவு போன உடனே வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. நான் முதலிலே பேச தொடங்கிய போது நாடு போற்றக்கூடிய ஆட்சி மட்டுமில்லை, உலகம் போற்றக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன். நீங்க கூட நினைச்சிருக்கலாம் நாடு போற்றுன்னு சொல்லு நியாயம், உலகம் போற்று அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா இல்லையான்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே உலகம் போற்றக்கூடிய ஆட்சி. ஏனென்றால் நமக்கு பிறகுதான் கனடா நாட்டில் நாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் அங்கே கொண்டு வருகிறார்கள். இன்னொரு நாட்டில் நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு, உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ற பெருமை பெற்றவர்கள். அந்த பெருமையோடு தான் நான் சொல்கிறேன், இந்த காலை உணவு திட்டம் வந்த பிறகு பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. வராமல் விடுபட்டு போயிருந்த ஒரு சில குழந்தைகள் கூட இப்பொழுது பள்ளிக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பது இந்த காலை உணவு திட்டம். சில பிள்ளைங்க லேட்டா வரும், ஏன்னா அம்மா எப்படியாவது அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துடலான்னு அவசரமா பண்ணி கொடுத்து சாப்பிட்டுட்டு போன்னு கெஞ்சி அனுப்புவாங்க. இல்லைன்னா சில குழந்தைகள் தானே சமைத்து எதையாவது சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும். ஆனால் இப்பொழுது சரியான நேரத்திற்கு கிட்டத்தட்ட 98% பிள்ளைகள் தமிழ்நாட்டிலே சரியான நேரத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நிரூபித்திருக்கிறது. இது காலை உணவு திட்டம். இன்னொன்று, ஒரு இளைஞன் பேசுகிறான், ஹரிஷ். அந்த பையனும் அவருடைய துணைவியாரும் பைக்ல போறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த இளைஞனுக்கு தலையிலே அடிபடுகிறது. மிக மோசமான காயங்களோடு ஆம்புலன்ஸ் வந்து, அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள், 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த இளைஞனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறது. இன்னுயிர் காப்போம் 48 என்ற அந்த திட்டம். ஏன்னா மருத்துவம் தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், முதல் அந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஒருவர் ஆக்சிடென்ட்லயோ இல்லைன்னா அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயோ சரியான சிகிச்சை கிடைத்தால் அவர்களை காப்பாற்றி விட முடியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாது. ஏன்னா பல குடும்பங்களுக்கு பக்கத்துல தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கும். கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க போடுற பில்லில் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து பார்க்கவே முடியாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கடன் சுமையாக அது மாறிவிடும். அந்த ஆக்சிடென்ட்ல கஷ்டப்படுறவங்க காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காப்பாற்ற முடியாது. எங்க கூட இருக்கவங்க அத்தனை பேரும் தவிச்சிட்டு இருப்பாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டு போறதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே யாருக்கும் அந்த குழப்பம் கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம் தைரியமாக. ஏனென்றால் அந்த 48 மணி நேரத்திற்கான மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள போவது தமிழ்நாடு அரசாங்கம். அந்த ஹரிஷ் சொல்கிறார்,
இன்னைக்கு நான் மேடையில் எனக்கு தலையில அடிபட்டு நியூரோ சர்ஜரி பண்ணாங்க, எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்துல யார்கிட்ட இருந்தும் ஒரு பைசா வாங்கல. இன்னைக்கு இந்த மேடையிலே நான் வந்து பேசுகிறேன் என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தான். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு இளம்பெண், நான் அவங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து வரக்கூடிய ஒரு இளம்பெண், தோழி விடுதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி திறந்த அந்த விடுதி இருப்பதால் அவங்கள கொண்டு வந்து அங்க சென்னையில படிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். வந்து படிச்சுட்டு அங்கே ஒரு பாதுகாப்பான உணர்வு அங்கே எனக்கு கிடைத்தது. அதனால நான் அங்கே தங்கி படித்து இன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், உயர்கல்விக்கு போகிறேன் என்று அந்த இளம்பெண் சொல்கிறார். இங்க தேனிக்கும் விரைவில் ஒரு தோழி விடுதி முதலமைச்சர் அவர்கள் கட்டி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். விரைவில் அந்த பணிகளும் தொடங்கப்படும். அதனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி என்றால் அது மிக இல்லை. இது 3 உதாரணம். லட்சக்கணக்கானவர்கள் இந்த 48 மணி நேரத்திற்குள் உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற அந்த சிகிச்சையின் வழியாக கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டில் அவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற பெருமை மிக்கவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம். வீடு தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் மிக மகத்தான திட்டம். ஏன்னா வெளிநாடுகளில் கூட யாரும் வீட்டுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மாசக்கணக்கில் காத்திருக்கணும், அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. அமெரிக்காவில் இருந்தால் கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் வீடு தேடி பிசியோதெரப்பியா இல்லைன்னா வேற ஏதாவது சிகிச்சையா வீடு தேடி கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல் வீடு தேடி வந்து மருத்துவ வசதிகளை செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல் விடியல் பயணம். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெரியும், அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது அன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சில மணி நேரங்களிலே முதலமைச்சர் ஒரு கோப்பிலே கையெழுத்து இடுகிறார். அந்த கையெழுத்து விடியல் பயணத்திற்கான கையெழுத்து. பெண்களுக்கு இனிமேல பஸ்ல கட்டணம் கிடையாது, நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய பேருந்துகளிலே கட்டணம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம். மகளிர் உரிமை தொகை, உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை உங்களுக்கு. நீங்க காலையில இருந்து இரவு வரை ஒவ்வொரு சகோதரியும் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பிற்கு யாராவது உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு சொல்றாங்களா? காலையில எழுந்து எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு எல்லாரையும் கவனிச்சு எல்லாரும் தூங்க போன பிறகு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மிச்ச வேலையும் முடிச்சுட்டு நீங்க போய் படுக்கிறீங்க. சண்டே மண்டே லீவ் எல்லாம் கிடையாது இல்லையா? நல்ல நாள் பெரிய நாள்னா இன்னும் ஜாஸ்தி வேலை, மற்றவங்களுக்குலாம் லீவு, உங்களுக்கு டபுள் வேலை இல்லையா? ஆனால் யாரும் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறிய, உன்னை நான் பாராட்டுறேன், உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொன்னதில்லை. முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளின் உழைப்பை அங்கீகரித்து உங்களுக்கான உரிமை தொகையை வழங்குகிறேன் என்று வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனா அதை வழங்கும் போது முதலமைச்சர் சொன்னார், இது உங்களோட உழைப்புக்கான ஊதியம் என்று நினைத்து விடாதீர்கள். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு எந்த ஊதியமும் கொடுக்க முடியாது. அது கணக்கு போட்டா பார்த்தா அது எங்கேயோ போய் நிற்கும். ஆனா அதுக்கு ஒரு பாராட்டாக தலைவணங்கக்கூடிய வகையிலே அந்த 1000 ரூபாயை நான் தருகிறேன் என்று தந்து இன்னைக்கு 1,14,00,000 பேருக்கு அந்த உரிமை தொகை கிடைக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய விண்ணப்பம் செய்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு விரைவிலே அந்த மீதி பணம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 1000 ரூபாய்
அது உங்களுடைய பணம். அது என்ன செலவு பண்ணணும்னு நீங்க யாரையும் கேட்க வேண்டியதில்லை இல்லையா? நீங்க நினைத்ததை உங்களால் வாங்க முடியும். நீங்கள் நினைத்ததை அந்த 1000 ரூபாயோடு செய்ய முடியும். அது உங்க கைக்கு வந்தபோது என்ன உணர்ந்தீர்கள்? பொருளாதார உரிமை என்றால் என்ன என்று உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். அது சொல்லித்தரதான் அந்த உரிமை தொகை. இனிமேல இங்கே அந்த 1000 ரூபாயை பெற்ற எந்த சகோதரியும் தன்னுடைய பெண்ணை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டா. என் பொண்ணு போட்டும் வேலைக்கு, இன்னைக்கு நான் 1000 ரூபாய், என் தளபதி எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, என் பொண்ணு வேலைக்கு போகட்டும், அவள் 10,000 1 லட்சம் சம்பாதிக்கட்டும், தன் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று கனவை நம் அத்தனை பேர் மனதிலும் விதைத்திருக்கக்கூடிய 1000 ரூபாய் தான் அந்த உரிமை தொகை. அதே போல பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு காலை உணவு திட்டம், படித்து முடித்து விட்டு நம்முடைய சகோதரிகள் அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய இந்த பெண்கள் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று கனவோடு வரும் பொழுது எதுக்கு தேவையில்லாம செலவு என்று யாரும் அந்த படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக படியுங்கள், உங்கள் தந்தையாய் சகோதரனாய் நான் இருக்கிறேன், நான் 1000 ரூபாய் தருகிறேன், மாதம் மாதம் தருகிறேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அதை ஏதாவது கத்துக்கணும்னா கல்லூரி படிப்பை தாண்டி எதையாவது நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீன்னா, ஒரு கிளாஸுக்கு போகணும்னு நினைச்சீன்னா அதுக்கு அதை பயன்படுத்திக்கொள் என்று மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த திட்டத்தை விரிவுபடுத்திய போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னுடைய தொகுதி தூத்துக்குடிக்கு வந்துதான் அந்த முதல்ல அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக. அத அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் அதை விரிவாக்கிய போது அது தூத்துக்குடியில வந்து செய்தார்கள். அப்பொழுது அந்த மேடையிலே ஒரு சகோதரி சொன்னார், எங்களுக்கு வறுமை, என் குடும்பத்துல படிக்க முடியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா என்னுடைய காலம் முழுவதும் என்னுடைய கனவு என்னன்னா நான் ஒரு நர்சிங் படிச்சுட்டு நர்ஸா வேலை பார்க்கணுங்கிறது. எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, படிக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், 1000 ரூபாய் இந்த சகோதரிகளுக்கு வழங்குகிறேன் என்று சொன்னார். அதை பயன்படுத்தி இன்னைக்கு நான் நர்சிங் கோர்ஸ் முடிக்க போறேன், இன்னும் சில மாதங்களிலே வேலைக்கு போக போகிறேன் என்று அந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த மேடையிலே தெரிவித்தார். எத்தனையோ சகோதரிகளுடைய கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். 8 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கான திட்டங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே, கோரிக்கை வைப்பதற்கு முன்னாலேயே திட்டங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவர்கள் நீங்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபொழுது தளபதி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று. கைத்தட்ட வேண்டாம், ஏன்னா இது தமிழ்நாடு. எல்லாரையும் மதிக்கக்கூடிய, எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இது உத்தரப்பிரதேசமா இருந்தா ரம்ஜான் அன்னைக்கு மசூதிகளை மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் மரியாதை இருக்கிறது. எல்லோரும் தமிழர்களாய், சகோதரர்களாய், சகோதரிகளாய் வாழ தெரிந்த மண் இந்த மண். அதனாலதான்
திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இதே ஒற்றுமை, மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டிலே எந்த காலத்திற்கும் மாறிவிடக் கூடாது. அதனால் அதை மாற்றக்கூடியவர்களுக்கு இங்கே ஒரு சிறிதளவும் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும், தேனியை தனி மாவட்டமாக அறிவித்து இங்கே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, லா காலேஜ்ல இருந்து, என்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நீங்க கேட்கக்கூடிய அத்தனை அடிப்படை வசதிகளையும் உருவாக்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த ஆட்சியின் நீட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்சியை, தமிழ் மொழியை காப்பாற்றக்கூடிய ஆட்சியை, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை மறுபடியும் உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.